ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5-10 நிமிஷத்துல டக்குன்னு நமக்கு உருளைக்கிழங்கு குழம்பு வேணும் அப்படின்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 4-5 தக்காளி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் நம்ம ஒழிச்சு நல்லா வதக்கி இது போல் எடுத்துக்கலாம். ஸோ இது போல் வதக்கி எடுக்கும்போது டேஸ்ட்டு நமக்கு ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும், ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ தேங்காய் ஒரு 1/4 மூடி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். இதுக்கப்புறமே பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதுக்காக. அதுக்கப்புறமே ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் பச்சையாக அப்படியே போட்டுக்கலாம். ஸோ அது ரொம்பவே வாசமாக இருக்கும் குழம்பு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சதுக்கப்புறமே நம்ம வதக்கி வச்சுக்கிற அந்த வெங்காயமும் தக்காளி பூண்டுலாம் இருக்கு இல்லையா, அதையும் இதிலே சேர்த்திட்டு நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், குழம்பு மிளகாய் தூள் மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம கடுகும் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கணும். ஸோ கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் அப்படியே இந்த அரைச்சி வச்சதை சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் இதில் சேர்த்திக்கலாம். மிக்ஸி சாரை அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி கரெக்டான நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு விட்டோம்னா நல்லா கொதி வந்துடும். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறமே நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் உருளைக்கிழங்கு முன்னாடியே வேக வச்சு தோல் ஒழிச்சிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதையும் நம்ம குழம்புல இப்போ சேர்த்திக்கலாம். ஸோ சேர்த்திட்டு இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் இதில் சேர்த்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சுவையில் நமக்கு உருளைக்கிழங்கு குழம்பு இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ உப்பு தேவையான அளவுக்கு போட்டு அதுக்கப்புறமே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம சிம்மில் அப்படியே விட்டோம்னா நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு குழம்பு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையை தூவி விட்டு அதுக்கப்புறமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நமக்கு உருளைக்கிழங்கு குழம்பு கிடைக்கும். ஸோ இது போல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.